மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் டாக்டர் இப்ராஹிம், கன்சல்டன்ட் கார்டியாக் சர்ஜன் ஒர்க்கிங் இன் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், வடபழனி. ஹார்ட் ஹெல்த்துக்கு எப்படி ஃபுட்டில் எப்படி மெயின்டைன் பண்ணலாம், எந்த ஃபுட்டு சாப்பிடலாம், எப்படி சாப்பிடணும், இந்த டயத்துக்கு சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாது, எந்தெந்த டைப் ஆஃப் ஃபுட் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி வில் டிஸ்கஸ். ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ரெகுலரான டைமுக்கு ரெகுலராக சாப்பிடணும். காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியம். காலையில் ஒரு 8-9 o'clock சாப்பிடணும். அப்புறம் ஒரு லஞ்ச் ஒரு 1 o'clock to 2 o'clock சாப்பிடணும். டின்னர் அதே மாதிரி ஒரு 8 o'clock டின்னர் சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours கேப் கொடுத்துட்டு ஒரு 10-10:30 போல படுக்கணும். டின்னர் சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது. எப்பவுமே ஃபுட்டை ஒரு மாதிரி பேலன்ஸ்டா எடுக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்கு ஃபுட்டில். மக்களுக்கு கார்போஹைட்ரேட்னா என்ன, ப்ரோட்டீன்னா என்ன, சுகர்னா என்ன, எதை சாப்பிடணும், எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிடணும், நம்ம உடம்புக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவேர்னஸ் இருக்கு. பட் பரவாயில்ல, இன்னுமே நிறைய பேர் அதை பத்தி கண்டுக்காம கண்ணா பின்னான்னு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, சென்னையில புது ட்ரெண்ட் என்னன்னா, ஒரு சின்ன தெருவுக்குள்ள போனீங்கன்னா ஒரு 3 பிரியாணி கடை இருக்கும். பெரிய சட்டி வச்சு டக்குன்னு தட்டி வித்துட்டே இருப்பாங்க. அதையும் இப்போ நைட்ல போய் கண்ணா பின்னான்னு ஒரு 12 o'clock 1 o'clock போய் பசங்க போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு படுக்கிறது. யங் ஏஜ்ல எல்லாமே உங்க பாடி அக்செப்ட் பண்ணும். பட் அதனுடைய இம்பேக்ட் நாளடைவுல தான் தெரியும். நீங்க எவ்வளோ உங்க பாடியை நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல உங்களுடைய லாஞ்சிவிட்டியும் உங்களுடைய குவாலிட்டியும் குவாலிட்டி ஆஃப் லைஃபும் பெட்டரா இருக்கும். ஸோ ப்ராப்பரான பேலன்ஸ்டு ஃபுட் அப்படின்னா காலையில இத்தனை அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட், மேக்ஸிமம் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கணும். முடிஞ்ச அளவு சுகர் ரிலேட்டட் ஐட்டம்ஸை மினிமலா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. அது மாதிரி லஞ்சை பொறுத்தளவுல ரைஸ் ஐட்டம்ஸ் முடிஞ்ச அளவு கம்மி பண்ணிட்டு, ரைஸுங்கிறது நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட்டு. அதை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும்னு நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ரைஸ் இஸ் நீடட். அதை மீறி அதுக்கு மேல வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும். அதுல கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸும் யூ ஷுட் டேக் இட். வெஜிடேரியன்லயும் எக்கச்சக்கமான ப்ரோட்டீன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. எல்லாமே இப்போ ஈஸிலி அவைலபிள். நான்வெஜ்லயும் எக்கு, சிக்கன், ஃபிஷ் எல்லாமே இஸ் குட் ப்ரோட்டீன்ஸ். இந்த மட்டன், பீஃப் அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ரெண்டாவது, ஸ்நாக்னு சொல்லிட்டு ஒரு 4 மணி 5 மணி போல எல்லாருக்கும் ஒரு பசி வரும். அந்த டயத்துல போய் பஃப், எக் பஃப், சமோசா, வடை, பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கடையில வாங்கி சாப்பிடுவாங்க. அது என்ன ஆயில், எவ்வளவு நாள் அந்த ஆயிலை யூஸ் பண்ணியிருக்காங்க, அது எத்தனை பேருக்கு அதை எவ்வளவு நாளைக்கு அதை ஃப்ரை பண்ணியிருக்காங்க, எவ்வளவு தடவை ரீயூஸ் பண்றாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அது இட் கிரியேட்ஸ் அது லாட் ஆஃப் பேட் கொலஸ்ட்ரால். அது பிளட்ல போயிட்டு ரத்த குழாய்களை டைரக்டா அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஆயிலி ஃப்ரைடு ஃபுட்ஸை ரெகுலரா கன்சியூம் பண்ணீங்கன்னா தட் இஸ் ரியலி பேட் ஃபார் யுவர் ஹார்ட் ஹெல்த். அதே மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணும்பொழுதும் சரி, ரொம்ப ஒரு ஹெவி மீல்ஸ் சாப்பிட்டுட்டு வேகமான ஆக்டிவிட்டியோ வாக்கிங்கோ எப்பவும் பண்ணக்கூடாது. யூ ஷுட் கிவ் சாப்பிட்ட பிறகு ஒரு ரெஸ்ட். முடிஞ்ச அளவு எப்பவுமே ஒரு அரை வயிறு இல்லை 3/4 வயிறு சாப்பிடப்படாதுங்க. வயிறு முட்டை சாப்பிட்றது அகைன் இட் இஸ் நாட் குட். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, உங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி அதை பேலன்ஸ்டா சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஹார்ட் பேஷண்ட்ஸ், ஹார்ட்டுக்கு பிரச்சனை வந்துருச்சு, அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஸ்டென்ட் வச்சிருக்கீங்களோ இல்லை பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கீங்களோ, அவங்க என்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றணும், எப்படி இது பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ அவங்க வர்ற ஏஜை பொறுத்து இருக்கு. யங் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கே ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு, அவங்க ஒபீஸாகவும் இருக்காங்க, அவங்களுடைய வெயிட் எப்படி இருக்கு,
அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன, லைஃப் ஸ்டைல் என்ன, அதுக்கேற்ற மாதிரி வி மாடிஃபை தேர் டயட்ரி அட்வைஸ். ஜென்ரலா ஹார்ட் பேஷண்ட்ஸ் அப்படின்னா ஃபேட்டி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். டயபெட்டிஸ் இருக்குன்னு சொன்னா சுகரை டைட்டா கண்ட்ரோல் பண்ணணும். சுகரை வந்து சுத்தமா அவாய்ட் பண்ணிக்கிறது கூட நல்லதுதான். ஃப்ரைடு ஐட்டம்ஸ், ஃப்ரைடு சிக்கன், ஃப்ரைடு ஃபுட்டு, ரொம்ப வெளியில ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், இது எல்லாமே வந்து முடிஞ்ச அளவு ஸ்டாப் பண்ணிடுறது நல்லது. இந்த மாதிரி இது பிரியாணி, இந்த மாதிரி விருந்துல சாப்பிட்றது, வயிறு முட்டை போய் சாப்பிட்றது வந்து டெஃபினட்டா கம்மி பண்ணிக்கணும். அவங்கெல்லாம் வந்து முடிஞ்ச அளவு வெஜிடேரியன் ஆப்ஷன் போயிடணும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் அந்த மாதிரி போகும்பொழுது வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் போறது நல்லது. ஹார்ட் சர்ஜரி பண்ண பேஷண்ட்டு ஒரு 65 வயசு 70 வயசு ஆயிடுச்சு, அவங்க வந்து சடனா தே வாண்ட் டு சேஞ்ச் த டயட் அப்படி இப்படின்ட்டு கேட்பாங்க. அவங்கள வந்து அவங்க வந்து 65 வயசு 70 வயசு வரைக்கும் தே ஹாவ் லெட் அ வெரி நார்மல் லைஃப். இப்போ அவங்களுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் வந்து மோஸ்டா வந்து ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம். அவங்களுடைய டயட்ல வந்து நம்ம உடனே குத்த சொல்லிட முடியாது. நம்ம காலகட்டத்துல உள்ள யங்ஸ்டர்ஸை விட ஏர்லியரா வயசானவங்க வந்து அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸும் அவங்களுடைய இதுவுமே வந்து நேச்சுரலாவே வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டான டயட் தான். ஆயிலி ஃபுட் அந்த அளவுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது. ஸோ நாங்கள் அவங்கள வந்து உடனே ஒரு டயட் பேட்டர்ன் மாத்துங்க அப்படின்னு வி ஜென்ரலி நாட் அட்வைஸ். அவங்கள வந்து முன்னாடி என்ன சாப்பிட்டாங்களோ அதை ரெகுலரா அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதை கேட்டுப்போம். அதுல ஏதாவது ஃபிளாஸ் இருக்குன்னா அதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டு மற்றபடி அவங்களுடைய நார்மலான ஒரு டயட்டுக்கு நாங்கள் விட்டுருவோம். டயபெட்டிஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா சுகருக்கு மட்டும் கரெக்டா கண்ட்ரோல் பண்ணிக்க சொல்லுவோம். 80 வயசு 75 வயசு வரைக்கும் அவங்க அந்த டயட்ல வாழ்ந்து இப்பதான் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு, அவங்கள வந்து கண்டிப்பா நீங்க ரிஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னா இட் இஸ் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். அவங்க கோஆப்ரேட் பண்றதும் ரொம்ப சிரமம். ஸோ யங்கர் கார்டியாக் பேஷண்ட்டை வந்து கண்டிப்பா ரொம்ப சீரியஸா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டயட்ரி மாடிஃபிகேஷன் அவங்க வந்து கண்டிப்பா மாத்தி ஆகணும். எல்டர்லி கார்டியாக் பேஷண்ட்ஸ் அவங்களோட பிஎம்ஐக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய சுகர் கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவலுக்கு ஏற்ற மாதிரி டயட்ரி அட்வைஸ் கொடுப்போம். பட் ப்ரிடாமினண்டா அவங்க என்ன முன்னாடி ஃபாலோ பண்ணியிருந்தாங்களோ வி ஆல்வேஸ் அட்வைஸ் தெம் டு ஃபாலோ. இமிடியட்லி ஆஃப்டர் சர்ஜரி அவங்க வந்து உடனே ஸ்ட்ரிக்ட் டயட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து உப்பு போடாம எதுவுமே இல்லாம டேஸ்டே இல்லாம ஃபுட் கொடுப்பாங்க. அவங்களால சாப்பிட முடியாது. ஒரு பேஷண்ட் ஒரு மேஜர் சர்ஜரிக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகிறதுக்கு தே நீட் எனர்ஜி. அப்போ போயிட்டு இம்மீடியட்டா நான் வந்து டயட் பண்ணிட்டு நான் உடனே ஹேபிட்டை மாத்துறேன்னா இட் இஸ் நாட் அட்வைசபிள். தே நீட் எனர்ஜி டு ரெக்கவர் ஃப்ரம் த சர்ஜரி, அந்த வூண்ட்லாம் ஹீல் ஆகிறதுக்கு. ஸோ அவங்க வந்து கம்ப்ளீட்டா அந்த ட்ராமாலேருந்து அந்த ரெக்கவர் ஆன பிறகு அவங்கள வந்து ஒன்ஸ் தே கம் பேக் டு தேர் நார்மல் ரொட்டீன், அப்போ வி அட்வைஸ் தெம் டு ஃபாலோ லிட்டில் பிட் ஆஃப் ஆல்ட்ரேஷன்ஸ் ஹியர் அண்ட் தேர். பட் அஸ் சச் ஹார்ட் ஹெல்த்துக்கு ஃப்ரைட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். ரெட் மீட், மட்டன் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. டின்னரை பொறுத்தளவுல நிறைய பேர் வந்து இப்போ டின்னர்ல தான் வந்து நிறைய மீட்டிங்ஸ் நடக்குது. எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்பதான் நிறைய பேர் அசம்பிள் ஆவாங்க, ரிலேட்டிவ்ஸ் மீட் பண்ணுவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றது, வெளியில போறது, டின்னர் சாப்பிட்றது. அந்த டயத்துல பீப்புள் ஈட் அன்கண்ட்ரோல். இப்போ என்ன சாப்பிட்றோன்னு தெரியாம கண்ணா பின்னான்னு ஆர்டர் பண்ணிட்டு ஹெவியா ஒரு மீலை சாப்பிட்றது, which contains lot of fat, proteins, ரொம்ப ஹெவி ஃபேட்டி சிக்கன், ஃபிஷ், மட்டன், சீ ஃபுட்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு தே கெட். அந்த டயத்துல நீங்க டின்னர் சாப்பிட்டுட்டு யூ ஆர் கோயிங் டு ஸ்லீப். உங்க பாடி வந்து இட் ஹாஸ் டு டேக் ரெஸ்ட். உங்க வயிற்றுல வந்து அவ்வளோ ஃபுட்டை போட்டுட்டு அது செரிமானம் ஆகி அதை வந்து கிளியர் பண்றதுக்குள்ளாட்டியும் ஒரு 4 hours 5 hours ஆயிடும். அவ்வளோ பெரிய லோடை நீங்க வந்து உடம்புல கொடுத்துட்டு நீங்க படுத்தீங்கன்னா உங்க பாடி வில் ஸ்ட்ரகிள் டு டேக் ரெஸ்ட். அதை ஃபுல்லா அது கிளியர் பண்ணி அதை முடிச்சு அது தூங்குறதுக்குள்ளாட்டியும் அடுத்த நாள் அகெயின் யூ வில் ஃபீல் வெரி டயர்ட். அது எல்லாமே நீங்க ஆக்டிவிட்டி இல்லாம அப்படியே நீங்க அந்த அவ்வளோ ஹெவி ஃபேட்டி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு படுத்த உடனே அது எல்லாமே உங்களுக்கு போய் உடம்புல எங்கன்னா ஸ்டோர் ஆகும். ஏன்னா எதுவுமே கன்சியூம் ஆகாது. அந்த எனர்ஜி எல்லாமே கம்ப்ளீட்டா நீங்க படுத்து கிடக்குறீங்க சாப்பிட்ட பிறகு, அவ்வளோ ஹெவி மீலை சாப்பிட்ட பிறகு. தட் இஸ் டோட்டலி நாட் அட்வைசபிள். அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்றீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியராகவே பிளான் பண்ணிட்டு ஒரு 6 to 7 o'clock அந்த மாதிரி ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ணிட்டு படுக்கும் பொழுது ஒரு 11 o'clock அந்த மாதிரி ஒரு
ஒரு 3 to 4 hours கேப் கொடுத்துட்டு படுக்கிறது நல்லது. அதே டயத்தில் நைட்டில் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளான ஃபுட்டாக போய்க்கிறது நல்லது. ஒரு சப்பாத்தி, ஒரு தோசை, அந்த மாதிரி ஒரு 2-3 அந்த மாதிரி லைட்டான ஃபுட் டின்னரில் சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறது நல்லது. அந்த டயத்தில் போயிட்டு கட் ஃப்ரூட் சாப்பிட்றது, வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து லிட்டில் டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட். லிட்டில் பிட் ஆஃப் ஃபைபர் இஸ் ஓகே, பட் ஒரேடியாக நைட்டில் போயிட்டு யூ ஷுட் நாட் ஈட் ஹெவி மீல். அது என்னவா இருந்தாலும் சரி, இட் ஷுட் நாட் பி ஹெவி. ஸோ கீப் இட் லைட். ஏர்லி இந்த ஈவினிங் இல்லை லேட் ஈவினிங் ஒரு 7-8 o'clock போல் டின்னரை முடிச்சுட்டு ஒரு 3-4 hours கேப் கொடுத்துட்டு படுக்கிறது இஸ் குட் ஃபார் யுவர் பாடி. அது உங்களோட பாடியை வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இட் வில் ப்ரிப்பேர் யுவர் பாடி. ஹெவியாக சாப்பிட்டு போய் படுத்துட்டு அது அப்படியே சில பேருக்கு வந்து ரீகஜிடன் சிம்டம் மாதிரி அடிக்கும், ஏஞ்சி உட்காந்துப்பாங்க, நெஞ்சு கரிக்கும், தூங்க விடாது. சம்டைம்ஸ் வயிறு ஃபுல்லாக இருக்கும் பொழுது அது அப்படியே மேலே வந்து தொண்டையில் வந்துட்டு இரிட்டேட் பண்ணி காஃப் உண்டு பண்ணும். அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டு ஸ்லீப் கொடுக்கும். சம்டைம்ஸ் இந்த சிம்டம்ஸை வந்து மிஸ்டேக் பண்ணிட்டு கார்டியாக் சிம்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு patients will come to emergency. So try to avoid heavy, fatty or fast food items in the night, and immediately you should not go to sleep. Thank you.